இருந்தாலும் எந்த போல் என்னை ஆட்சி செய்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் இந்த முதல் 3 பாடல்களுடைய கருத்து. அடுத்தது 3வது பாடல், 2 நிமிஷம் இருக்கு, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். மதிமுதல் மங்கையோடு வடபாலிருந்து வரையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல நின்று என் உளமே புகுந்த அதனால் கொதியொரு கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான படவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இப்ப இந்த பாடல்ல அவர் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, மதிநுதல் மங்கை. எந்த பாட்டிலையும் அவர் வந்து விடல, கூடவே இருக்கார். அர்த்தநாரீஸ்வரரா பார்வதி தேவி இது கூடவே இருக்கார். அர்த்தநாரீஸ்வரரா வராரு, எங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து வராங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட். மதிநுதல் மங்கை, நுதல்ன்றது நெற்றி. ஸோ மதிநுதல் அப்படின்னா நிலவு போன்ற நெற்றியுடைய மங்கை, மங்கையோடு வடபால் இருந்து. வடபால் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றது வந்து ஆலமரம். ஆலமரத்தில் அடியிலிருந்து போதித்த மகாகுரு தட்சிணாமூர்த்தி. ஸோ மதிநுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறை ஓதிய எங்கள் பரமன். ஓகே. நதியோடு கங்கையோடு கொன்றை மாலை முடிமேல் அடித்து என் உளமே புகுந்த அதனால். இது ஓகே. பொதியொரு காலன் நங்கி நமனோடு தூதர். அடுத்த செட் ஆஃப் கான்செப்ட்ஸ் அவங்க சொல்றது. பொதியொரு காலன் அங்கி நமனோடு தூதர். இப்ப பொதியுறு அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய, இல்ல நமக்கு நம்மளுடைய வழியில குந்தகம் விளைவிக்கக்கூடிய காலன், அதாவது காலதேவர். நமன் அப்படிங்கிறது யமன். ஓகேங்களா. பொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர், யம தூதர்கள். பொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்கள் ஆன பழகும். எப்படிப்பட்ட நோய்கள் வந்தாலும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு. அதனுடைய குணங்கள் மாறி எனக்கு நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த நோய்கள் அப்படின்றது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிய நோய்கள் வந்து என்னை தாக்காது அப்படின்றது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. முத்து தாண்டவர் அப்படின்ற ஒரு சிவபக்தர், அதாவது 1550 இருந்து 1640 வாழ்ந்த ஒரு மனிதர். இவர் வந்து சீர்காழியிலிருந்து சிதம்பரத்துக்கு ஒரு தரம் ரெகுலரா அவர் அடிக்கடி பண்ணக்கூடிய காரியம் சீர்காழியிலிருந்து சிதம்பரத்துக்கு வந்து அம்பலவான தெய்வத்தை பார்த்து கும்பிடுறது அவருடைய தினக்கடமை. அவர் வந்து அதை ரொம்ப விரும்பி செய்யறவர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு தூரம் வந்துட்டு இருக்காரு. மாலை நேரத்துல வர்றாரு, இருட்டாயிருச்சு, மழை பெய்யுது. ஸோ அவருக்கு சரியா பார்க்க முடியல. இருந்தாலும் எப்படியாவது நம்ம இன்னைக்கு சிதம்பரத்துக்கு போய் தரிசனம் பண்ணிடணும் ரொம்ப ஆசையா அவர் வந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்பொழுது ஆறு போகுது, சேரு இருக்கு, இதெல்லாம் அவர் தாண்டி வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து அவருடைய காலை ஏதோ தீண்டினது மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு. ஏதோ நம்ம தீண்டிருச்சு, என்னன்னு தெரியல, ஏதோ நம்ம தீண்டிருச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவர் நடக்க பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது, ஒரு சர்ப்பம் இவரை கடிச்சிருக்கு, ஒரு பாம்பு இவரை கடிச்சிருச்சு. ஸோ இந்த பாம்பு கடிச்சிருச்சு. ஓகேங்களா. இவருடைய இமீடியட் ஃபீலிங் அப்போ என்னவா இருக்குன்னா, அச்சோ பாம்பு கடிச்சிருச்சே, நம்ம எப்படி தப்பிப்போம், எப்படி உயிர் வாழ்றது இல்லாம இந்த விஷம் தலைக்கேறதுக்கு முன்னாடி எப்படியாவது அம்பலவாணரை தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு. அதுதான் அவருடைய முதல் வருத்தமே அதுதான். எப்படியாவது நம்ம கோயிலுக்கு போய் சேர்ந்துடணும். எப்படியோ அவர் வந்து கோயிலுக்கு வந்துடுற, சிவபெருமான நினைச்சு வேண்டி கோயிலுக்கு வந்துடுறார். வந்து சாமி கும்பிட்றாரு. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அவரோட விஷம் இறங்கிடுச்சு. ஸோ அப்ப அவர் வந்து அந்த இடத்துல அவர் வந்து பாட்டு பாடுறாரு. அருமருந்தொன்று தனி மருந்து, அருமருந்தொன்று தனி மருந்து கண்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாரு. அதாவது அருமருந்து, அவனை விட மருந்து எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு விஷமே இருந்தாலும் அவனை விட மருந்து எனக்கு எதுவுமே இல்லை, அவன் இருந்தா எல்லா விஷயமும் எனக்கு போயிடும் அப்படின்னு அவர் வந்து பாடியிருக்காரு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ சொல்லுவாங்க தீனா சுற்றுறோம், நெருப்புனா சுற்றுமா அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும், இப்போ நெருப்பு இருக்கு, சாமி கும்பிட போறோம், சாமி கும்பிடும் போது தீபமே இருந்தாலும் தீபாவளி தட்டமா இருந்தாலும் தள்ளின்னு தான் தொட்டு கும்பிடுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் நெருப்பு சுற்றுறோம் அப்படின்றது தெரியும். அப்ப நெருப்பு எப்படி சுடாம இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இவங்களுக்கு மட்டும் எப்படி சுடாம இருக்கும், இவங்களுக்கு மட்டும் எப்படி விஷயம் இருக்கு அப்படின்னா, நம்ம நெருப்பு அங்க இருக்கின்ற அந்த கான்சென்ட்ரேஷன் நம்மளுக்கு இருக்கும் பொழுது அது நமக்கு சுடும். இப்ப இவர் வந்து ஒருத்தருக்கு வந்து சுடல, ஒருத்தர் வந்து நெருப்பு சுடவே இல்லை. என்னதான் அவரை டார்ச்சர் பண்ணி பார்த்தாங்க, அவர் சுடவே இல்லை. அவர் வந்து என்ன பண்ணாங்க, சிவபெருமான நீ வந்து சைவ மதத்தை நீ ஃபாலோ பண்ணக்கூடாது, நீ வந்து இந்த மதத்தை நீ பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி சுண்ணாம்பு காலவாயில அவரை உட்கார வச்சு அவரை வந்து
முயற்சி செஞ்சாங்க. சுண்ணாம்பு கால்வாய்ன்றது என்னன்னா ஒரு 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 டவர் ஆஃப் பில்டிங்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடியில் கொதிக்கிற தண்ணி கான்ஸ்டன்டா கொதிச்சுட்டே இருக்கும். அதுக்கு மேல நிறைய சின்ன சின்ன பேக்டீரியாஸ் மாதிரி இருக்கு, உள்ள பில்டிங் உள்ள பேக்டீரியாஸ் மாதிரி இருக்கு. அந்த பேக்டீரியாஸ்ல சுண்ணாம்பு போட்டு கீழே வந்து அந்த தண்ணியை கொதிக்க விட்டு அந்த நீராவியில அந்த சுண்ணாம்பு அவங்க வந்து குயிக் லைமா ஸ்லேக் லைமா மாத்துற ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்த முடியும். இது வந்து ஃபுல்லி என்க்ளோஸ்ட் கம்பார்ட்மெண்ட். இதுல வந்து எந்த ஒரு வென்டிலேஷனும் இருக்காது, காத்து உள்ளார போக முடியாது. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மனுஷனை அந்த சுண்ணாம்பு வைக்கிற அந்த ஃபேக்டரியோட சுண்ணாம்பு வைக்காம இவர் அங்க உட்கார வச்சு கீழே வந்து சுண்ணாம்பு கால்வாயை அவங்க எரிச்சாங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 7 நாள் உள்ளார வச்சுட்டு சரி நம்ம இங்க போய் பார்ப்போம் என்ன இருக்காருன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லி உள்ளார போய் பார்க்கும்போது அவர் அப்படியே எப்படி உட்கார வச்சிருப்பாங்களோ அப்படியே உட்காந்துருக்காரு. உட்கார்ந்துருந்தது மட்டும் இல்ல, உள்ளார உட்காந்து ரொம்ப ஜாலியா ஹாப்பியா பாட்டு பாடிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியா ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. மாசில் வீணையும் மாலை நதியும் வீசு தட்டலும் வீங்கில வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் என்ற இணையடி நிழலை அப்படின்னு பாடுறாரு. இப்போ நம்மளுக்கு ஒரு 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 தலைவலி இருக்கு, இல்ல ஒரு உடம்பு முடியல அப்படின்னாலே நம்ம யாராவது வந்து பேசினா எழுந்து விழுவும், எவ்வளவு கோவம் வரும். ஏன்னா நம்மளுக்குள்ளார ஒரு வெப்பம், ஒரு கோவம் நம்மளுக்குள்ளார இருக்கு. ஆனா அவர் உட்கார்ந்துருக்கிற இடமே அப்படிப்பட்ட இடம். ஆனா அவர் வந்து அவரோட மைண்ட்ல அங்க உட்கார்ந்துருக்கணும் கூட இல்லாம அவர் பாடுற வார்த்தைகள், நம்ம உடம்பு சூடா இருந்தப்பே நம்மளுக்கு வர வார்த்தைகள் எவ்வளவு கோவம் வருது. நம்ம சுத்தி அப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கு 7 நாள். அவருக்கு வாயில இருந்த ஒரு வார்த்தைகள் மாசில் வீணையும் மாலை மதியம் அப்படின்னு ரொம்ப குளிர்ச்சியான வார்த்தைகள். ஒரு ஒரு தூய்மையான ஒரு வீணையினோட இசை. அது எப்ப கேட்கலாம், மாலை மதியம் ஒரு ஈவினிங் மூன் உடைய டைம்ல ஒரு இனிமையான வீணை இசை கேட்குது. மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் வீங்கில வேதிலும் ஒரு அருமையான தென்றல். ஒரு 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 சம்மர் டைமா இருந்தாலும் ஒரு காற்று அடிச்சுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தென்றல். இதெல்லாம் அவருக்கு வந்து ஃபீல் ஆகலாம். கூடவே அவரை சுத்தி ஒரு 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 பாண்ட் இருக்கா, பாண்டை சுத்தி வந்து நிறைய பூக்களை சுத்தி வண்டுகள், இந்த ரீங்காரம் கேட்குது. இதெல்லாம் எனக்கு கேட்குது, இதெல்லாம் இனிமையா இருக்கு, இது இனிமையா இருக்கு. இதை விட இனிமை, இதை விட குளிர்ச்சி எனக்கு எங்க இருக்குன்னா ஈசன் அவருடைய நிழல்ல நான் இருக்கும் பொழுது எனக்கு அதை விட குளிர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ இதெல்லாம் இந்த பாடெல்லாம் பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த குழந்தை திருஞான சம்பந்தர் வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பா போகாதப்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த அப்பர் பெருமான் தான். இதெல்லாம் அவர் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டார், அவருக்கு தெரியும் எல்லாம் நான் கஷ்டப்பட்டுட்டேன், கஷ்டம்னு தெரியும், நீ சின்ன குழந்தை, அதனால அவர் சொல்றாரு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட நெருப்பு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு ஈசன் என்ற என்னுடைய மனசுல இருக்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே எனக்கு நல்லதா தான் வந்து முடியும் அப்படின்னு இந்த பாடல் 4வது பாடல் சொல்லியிருக்காரு. இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த பாடலை அடுத்த மாதங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.